நாட்டில் தற்போது எரிபொருள் மற்றும் சமையல் எரிவாயுவுக்கு தட்டுப்பாடு ஏற்படும் சாத்தியம் இல்லை. ஜனாதிபதி என்று தெரிவிப்பு. பாராளுமன்றில் இன்று உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். எரிபொருள் எரிவாயு துறையில் பிரச்சினை ஏற்படுவதற்கு இருக்கின்ற வாய்ப்புகள் மிக மிக குறைவு என்று நான் சொல்ல விரும்புகின்றேன். 17ஆம் தேதி ஒரு கப்பல் வருகிறது. IOC கப்பல் ஒன்று வருகின்றது. 27ஆம் தேதி பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் கப்பல் ஒன்று வருகின்றது. அது சம்பந்தமாக நாங்கள் உறுதி செய்து இணக்கப்பாடுகளை ஏற்படுத்திக் கொண்டுள்ளோம். எனவே அவசர நிலைமையை மீண்டும் நாங்கள் ஏற்படுத்துவதற்கு அத்தியாவசிய ஆணையாளர் ஊடாக நாங்கள் விசேட ஒழுங்கு விதி ஒன்றின் ஊடாக உள்ளூர் சந்தைக்கு அவற்றை வழங்குவதற்கான ஏற்பாடுகள் நாங்கள் செய்து வருகின்றோம். சமையல் எரிவாயுக்கு பற்றாக்குறை இருப்பதாக கூச்சல் போட்டார்கள். அப்படி எதுவுமே இல்லை. நாட்டில் எரிபொருள் பற்றாக்குறை இல்லை, சட்டவிரோத சேமிப்பே காரணம். பொய்யான தகவல் பரப்புவோருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை. போலீஸ் திணைக்களம் தெரிவிப்பு. மத்திய கிழக்கு பிராந்தியங்களில் தற்போது உருவாகியுள்ள பாதகமான சூழ்நிலை காரணமாக பொதுமக்கள் முறையற்ற விதத்தில் எரிபொருட்களை சேமித்து வைக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதாக கண்டறியப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. நாட்டில் தேவையான அளவில் எரிபொருள் கையிருப்பில் இருப்பதாகவும் இதுகுறித்து பொதுமக்கள் தேவையற்ற முறையில் அச்சம் கொள்ள வேண்டாம் என்றும் பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளது. இருப்பினும் சில தரப்பினர்கள் திட்டமிட்ட வகையில் போத்தல்கள் அல்லது பிற வெளிப்புற கொள்கலன்களில் எரிபொருளை சேகரித்தல் மற்றும் சமூக ஊடகங்களில் பல்வேறு பொய்யான தகவல்களை பரப்புதல் போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இவ்வாறு செயற்படுபவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீஸ் திணைக்களத்தின் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. நேற்று யாழ்ப்பாணத்தில் தீப்பிடித்து எரிந்த மோட்டார் சைக்கிள். இன்று அக்குரசு வெளிகின பகுதியிலும் மோட்டார் சைக்கிள் தீப்பிடித்து எரிந்துள்ளது. மத்திய கிழக்கில் தொழில் புரிவோருக்கு ஜனாதிபதி என்று வழங்கிய அறிவுரை. அச்சம் வேண்டாம் எனவும் தெரிவிப்பு. வெளிநாட்டில் இருக்கின்ற இலங்கையர்கள் சம்பந்தப்பட்ட விவகாரம் பிரச்சினை. இந்த பிராந்தியத்திலே கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் தொழில் புரிகிறார்கள். அவர்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் பதிவு செய்யப்பட்டவர்கள். அதற்கு மேலதிகமாக ஒரு தொகுதியினர் இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 5 லட்சம் பேர் இந்த மோதல் வலயத்திற்குள் இருக்கிறார்கள். ஆகவே இவர்களை நாங்கள் எப்படி பாதுகாப்பது? குறிப்பாக ஒவ்வொரு தூதரகத்திலும் 24 மணி நேர துரித அழைப்பு சேவை அமுலிலே இருக்கின்றது. எந்த ஒருவருக்கும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் தன்னுடைய பிரச்சனையை தெரியப்படுத்தலாம். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் 24 மணி நேரம் இயங்கும் அவசர சேவை நிலையம் ஒன்றை கொண்டு நடத்துகிறது. வெளிநாட்டு அலுவலர்கள் அமைச்சிலும் அப்படியான ஒரு பணியகம் இயங்கி வருகிறது. வெளிநாட்டில் பணிபுரிவோர் அவர்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால், பெற்றாராக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்திற்கு அவர்கள் அதை தெரியப்படுத்தலாம். வெளிநாட்டு தூதரகங்களை தொடர்பு கொண்டு நாங்கள் அந்த இடையீட்டை செய்ய எதிர்பார்க்கின்றோம். தூதரகங்கள் நேரடியாக அந்த நாட்டில் உள்ள பிரஜைகளோடு 24 மணி நேரமும் தொடர்பை ஏற்படுத்தும் வசதிகள் செய்யப்பட்டிருக்கின்றன. வெளிநாட்டில் இருக்கின்ற இளைஞர்களின் பாதுகாப்பை கவனத்தில் கொண்டு நாங்கள் திட்டமிடல்களை செய்திருக்கின்றோம். இந்த நிலைமை மோசமானால் நாங்கள் எப்படி அதை நெறிப்படுத்துவது, எப்படி அதை சமாளிப்பது? ஆகவே அந்த நிலையை நோக்கி அடைவதற்கு ராஜதந்திர ரீதியிலே நாங்கள் கொண்டிருக்கின்ற தொடர்புகள், உறவுகள் எவை, எப்படி நாங்கள் அதை வளர்த்துக் கொள்ள வேண்டும், இந்த விவகாரங்கள் பற்றியும் நாங்கள் கவனம் செலுத்தியிருக்கின்றோம். இன்று காலை கபரணியில் 3 வாகனங்கள் மோதி கோர விபத்து. ஒருவரின் நிலை கவலைக்கிடம். கபரணி புலனறுவி வீதியின் மின்னேறிய பகுதியில் இடம்பெற்ற பேருந்து விபத்தில் 10 பேர் காயமடைந்துள்ளனர். அவர்களில் ஒருவரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.
ஹபரணி புலனறுவை வீதி வழியே ஆடை தொழிற்சாலை ஊழியர்களை ஏற்றி சென்ற பேருந்து ஒன்று மற்றும் ஒரு பேருந்துடனும் நெல்லறுவடை இயந்திரத்தை கொண்டு சென்ற உளவு இயந்திரத்துடனும் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. யாழ்ப்பாணத்தில் 301 லிட்டர் பெட்ரோலை பதுக்கி வைத்திருந்த குற்றச்சாட்டில் சந்தேக நபர் ஒருவர் கைது. மேலும் மல்வத்து ஹெரிப்பிட்டிய புத்பிட்டிய வடக்கு அரமங்கொடை பகுதியில் வீடொன்றில் சட்டவிரோதமாக சேமித்து வைக்கப்பட்டிருந்த 400 லிட்டருக்கும் அதிக டீசல் போலீஸ் விசேட அதிரடிப்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலினால் படுகொலை செய்யப்பட்ட 170 குழந்தைகளை ஈரானியர்கள் கனத்த இதயத்துடன் இன்று நல்லடக்கம் செய்துள்ளனர். ஏன் நாங்கள் இன்றும் எங்களுடைய பொருளாதாரம் மிகவும் உறுதியடைந்து வருகின்றது. எங்களுடைய ஒதுக்குகள் பலமடைந்து வருகின்றன. எமது உற்பத்திகள் முதலீடுகள் அவற்றை நாங்கள் வரவழைப்பதற்காக இதனை முன்னெடுக்கின்றோம். எனவே தான் எங்களுக்கு தெரியும், ஓராண்டுக்கு சற்று கூடுதலான ஒரு காலத்தில் நான் இவ்வாறான பிரச்சனை கொடுத்தோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நாங்கள் பதவிக்கு வந்தவுடன் இந்த பிராந்தியத்தில் யுத்தம் ஒன்று சம்பந்தமான ஒரு கலந்துரையாடல் வந்தது. அந்த நேரம் நாங்கள் சஞ்சலப்பட்டோம். அதனை நாங்கள் சமநிலைப்படுத்தி கொண்டு செல்கின்றோம். அடுத்ததாக உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஐக்கிய நாடுகள் சபை உங்களுக்கு ஞாபகம் இருக்கின்றது, விதித்த வரி காரணமாக இது சம்பந்தமாக பாரியதொரு கலந்துரையாடலில் நாங்கள் நாடு முகம் கொடுத்தது. அதனை நாங்கள் சமப்படுத்திக் கொள்வதற்கு உண்மையில் முயன்றோம். அதேபோல் திட்வா மூலம் எங்களுடைய நாடு பாரிய அளவுகளை சந்தித்தது. எங்களுடைய ஜிடிபியில் 4% போன்ற ஒரு அழிவு ஏற்பட்டது. என்றாலும் நாங்கள் 3 மாத காலத்துள் அதனை சாதாரண நிலைமைக்கு அதனை நாங்கள் கொண்டு வந்தோம். எனவே எப்பொழுதும் நாங்கள் சவால்களுக்கு முகம் கொடுத்து அவற்றை வெற்றிகரமாக நாங்கள் முகம் கொடுத்த ஒரு வரலாறு எமக்குள்ளது. ஒப்பீட்டு நோக்கில் நோக்கும்போது இந்த நிலைமை எங்கள் அனைவருக்கும், அதாவது இப்போதற்கு இருக்கின்ற இந்த நிலைமையை யாராலும் பகுத்தாராய முடியும்? எங்கள் அனைவருக்கும் இது சம்பந்தமான ஒரு தெளிவற்ற நிலைமை தான் இருந்தது. எனவே எப்பொழுதும் ஏற்படுகின்ற வளர்ச்சிகள் சம்பந்தமாக நாங்கள் கவனம் செலுத்தி வருகின்றோம். இலங்கை மத்திய வங்கி இன்று இந்த நிலைமைகள் சம்பந்தமாக மீளாய்வு செய்து எமது பொருளாதாரத்துக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் சம்பந்தமாக மீளாய்வு அறிக்கைகளை நாளைய தினம் சமர்ப்பிக்க இன்று மாலை அல்லது நாளைய தினம் இந்த அறிக்கையை பெற்றுக்கொள்ள முடியும். நாட்டின் நிதி நிலைமை சம்பந்தமாக எங்களுக்கு அதனூடாக ஒரு 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 தகவலை பெற முடியும். அது சம்பந்தமாக மக்கள் இயல்பு சம்பந்தமாக பொருளாதாரத்துக்கு எவ்வாறான தாக்கங்கள் ஏற்படுகின்றது என்பது சம்பந்தமாக, இதன் மூலம் ஏற்படுகின்ற பாதிப்புகள் சம்பந்தமாக அவை சம்பந்தமான ஒரு அறிக்கையை நாங்கள் தயாரித்து வருகின்றோம். அதே போல அதாவது இவ்வாறான நிலைமைகளுக்கு முகத்து அது சம்பந்தமாக ஒரு நிகழ்ச்சி நிலையை தயாரிப்பதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுத்து வருகின்றோம். அடுத்ததாக எங்களுடைய மக்களுடைய அத்தியாவசிய சேவைகள் வசதிகள் சம்பந்தமான பொறுப்பு, அது அரசாங்கம் என்ற வகையில் நாங்கள் பொறுப்பு வகிக்க வேண்டும்.